வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி, தேங்காய் அவல் உப்மா அண்ட் புளி அவல் உப்மா. ஊற வைத்த அவலை வந்து நான் ரெண்டாக பிரித்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாக வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தேங்காய் அவல் உப்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்கும். காரம் இல்லாமல், காரம் சாப்பிடாமல் மைல்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேறாஸ் புளி அவல் உப்மா வந்து நல்ல உப்பு காரம் புளிப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவலில் செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊற வச்ச அவல்லையே வந்து அவல் சர்க்கரை பொங்கல் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ரெண்டு சிம்பிள் ரெசிபிஸ், தேங்காய் அவல் உப்மா அண்ட் புளி அவல் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்காய் அவல் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1.5 டம்ளர் நல்ல பெரிய டம்ளரில் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணி குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஊறினா போதும். இது வந்து மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். திரும்ப வந்து தண்ணி எக்ஸஸ் தண்ணி வந்து வடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ 1.5 கிளாஸ் ஆஃப் அவல், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிற விஷயங்கள்: 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் முந்திரி பருப்பு, திஸ் இஸ் ஆப்ஷனல், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி தேங்காய் அவல் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி ஆச்சு. ஸோ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய். நெய் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், முந்திரி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து சாஃப்டாக மாறட்டும். ஸோ வெங்காயம் வந்து இப்போ நல்லா வறுபட்டாச்சு. அடுத்து இந்த துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கொஞ்சமாக அந்த ஈரம் போயிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊற வச்ச அவல் வந்து அப்படியே பேக்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி உதிரியாக செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த அவலை வந்து இதில் சேர்த்துடலாம். இதுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா விழுது. பச்சை மிளகா விழுது இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா அப்போ சேர்த்தா கூட நல்லபடியாக மிக்ஸ் ஆகும். நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரே வாட்டி கிளறிக்கலாம். இந்த பச்சை மிளகா காரம் சேர்க்குற பதிலாக மோர் மிளகா இருக்குது பார்த்தீங்களா, மோர் மிளகா கூட நல்லா வறுத்துக்கிட்டு அதை பொடி செஞ்சு அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவல் ஊறுற அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மற்ற விஷயங்கள், அதாவது வெங்காயம் கட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம தேங்காய் அவல் உப்மா இஸ் ரெடி. ஸோ புளி அவல் உப்மா செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிளாஸ் வந்து அவல் அதே மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம், அதுக்கப்புறமா தாளிக்கிற விஷயங்கள்: 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை நம்ம வறுத்துக்க போகிறோம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் பொடி, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ புளி அவல் உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆச்சு.
தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை. இது வந்து நம்ம முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் தாளிப்பில் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த முழு வேர்க்கடலை போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் நான் முழு வேர்க்கடலையை வந்து முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கார்னிஷிங்க்கு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஸோ வெங்காயம் வந்து இப்போ நல்லா வறுபட்டாச்சு. அடுத்தது புளி கரைசலை சேர்த்துக்கலாம். கூடவே வெல்லம், மஞ்சள் தூள். ஸோ புளியோட பச்சை வாசனை போயிட்டு இந்த வெல்லமும் கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அண்ட் புளி கரைசல் என்னோடது வந்து நல்லா திக்காக இருந்ததுனால 2 நிமிஷம் வதக்குனா போதும். உங்கள் புளி கரைசல் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்ததுன்னா ஈரம் வற்றி போகிற வரைக்கும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா அவல் வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட டெக்ஸ்டர் மாறிடும், அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சாச்சு. அந்த மஞ்சளோட பச்சை வாசனையும் போயாச்சு. அடுத்தது வந்து சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஊற வச்ச அவல், ஸோ ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லபடியாக ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபைனலாக நல்லா கிளறி முடிச்சதுக்கு அப்புறமா துருவின தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சமமாக மிக்ஸ் பண்ணி ஆச்சு. அடுத்தது வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம வந்து முழு வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புளி அவல் உப்மா இஸ் ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸி அவல் ரெசிபீஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.